தமிழர் தொன்மையை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு உன்னதமான இடம் சிவகங்கை மாவட்டத்தில் நமது கீழடியில் இன்று 5வது கட்ட அகழ்வாய்வு பணி அஃபிஷியலாக இன்றைக்கி துவங்கி வச்சுருக்கிறோம். இந்த பணி இன்று உலகத் தமிழர்கள் அனைவருமே பேசக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் வந்திருக்கு. முதல் 4 கட்ட அகழ்வாய்வுகள் உங்களுக்கு தெரியும். 3 கட்ட அகழ்வாய்வுகள் மத்திய அரசாங்கத்துடைய ஏஎஸ்ஐ நிறுவனத்தால் நடத்தப்பட்டது. 4வது கட்ட அகழ்வாய்வு 2018 தமிழக அரசாங்கத்தின் தொல்லியல் துறையால் நடத்தப்பட்டது. அது போக இன்றைக்கி இப்போ 5வது கட்ட அகழ்வாய்வு நம்ம நடத்துறதுக்கு ரெடியாக வந்திருக்கோம். 13,638 அரும்பொருட்கள் இதுவரைக்கும் இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க மத்திய அரசாங்கம் கண்டெடுத்த 7,818 அரும்பொருட்களும் இப்போ சென்னைக்கு வந்து விட்டது. செக்ரட்டேரியட்டில் இருக்குது இன்றைக்கி ஏஎஸ்ஐ அலுவலகத்தில். 4வது கட்ட அகழ்வாய்வில் நம்ம கண்டெடுத்த 5,820 பொருட்களும் இப்போ நம்ம பொசிஷனில் இங்கே இருக்குது. இந்த 13,638 பொருட்களை வைத்து ஒரு அருங்காட்சியகம், அகழ்வைப்பகம், சைட் மியூசியம் இங்கே உருவாக்குறதுக்கு வெகு விரைவில் நம்ம அதுக்கு அடிக்கல் நாட்ட போகிறோம். இந்த இடத்துல 1 ஏக்கர் நிலம் தமிழக அரசாங்கம் தந்திருக்கிறது. இது முதல்ல நம்ம ஏஎஸ்ஐ இங்கே 3வது கட்டம் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்க 1 ஏக்கர் இடம் கேட்டாங்க. அவங்களுக்கு ஒதுக்குன அந்த 1 ஏக்கர் இடத்தை இப்போ நம்ம எடுத்து நம்மளே செய்ய போகிறோம். அது போக 2 ஏக்கர் நிலம் பண்ண போகிறோம். 1 கோடி ஃபண்ட் தமிழக அரசாங்கம் இதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. பாடநூல் நிறுவனத்திலிருந்து கல்வி அமைச்சர் அதை ஒதுக்கி கொடுத்துருக்கிறாரு. இது பாடநூல் நிறுவனத்திலேருந்து ஒதுக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த வருடத்திலிருந்து எல்லா பிள்ளைங்களும், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் அருகில் இருக்கிற ஒரு அருங்காட்சியகத்துக்கு போகணுன்னு உத்தரவு பிறக்க போகிறாரு கல்வி அமைச்சர். அரை நாள் அவங்களுக்கு ஒரு வினாடி வினா மாதிரி, நம்ம எப்படி ஃபிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப் இருக்கோ அதுபோல் ஒரு ஹிஸ்ட்ரி லேப் அப்படின்றது இந்த அருங்காட்சியகங்கள். 36 அருங்காட்சியகங்கள் நம்மகிட்ட இருக்குது. இந்த வருஷம் இன்னும் 6 அருங்காட்சியகங்கள் இந்த வரும் ஆண்டு உருவாக்கப்பட இருக்கிறது. தேனி, திருவண்ணாமலை 2லேயும் டிஸ்ட்ரிக்ட் மியூசியம், கீழடி, ஆதிச்சநல்லூர், கொற்கை, அழகன்குளம் ஆகிய 4 இடங்களில் சைட் மியூசியம்ஸ் இதெல்லாமே இந்த வருஷம் உருவாக்க போகிறோம். அடுத்த வருடம் இதுவரைக்கும் மியூசியம் இல்லாத 3 மாவட்டங்கள், குறிப்பாக நாமக்கல் மற்றும் திருப்பூர், இந்த 2லையும் உருவாக்க போகிறோம். பெரம்பலூரில் நமக்கு அரியலூரில் 2 அருங்காட்சியகங்கள், வர வாரம் முதல்வர் அவர்கள் டைனோசர் மியூசியம் திறந்து வைக்க இருக்கிறாங்க. ஸோ அதை சேர்த்துட்டிங்கன்னா ஸ்டோன் பால், ஸ்டோன் ஹேமர், டெரக்கோட்டாவில் நிறைய இருக்குது. நமக்கு டெரக்கோட்டா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், அது நிறையா வந்திருக்கு. அது போக நம்ம இந்த பெண்டன்ட், ஸ்டார் சிம்பிள், பட்டன், நீடில், தங்கத்திலான ஒரு சின்ன பீஸ், தங்கத்திலான மணிகள் கொஞ்சம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம காட்சிப்படுத்த போகிற விஷயங்களாக இருக்க போது இங்கே இன்றைக்கி துவங்கினது. அடுத்த 5 மாதங்களில் இது நிறைவு பெறும். இந்த 5-6 மாதங்களுக்குள்ளே நம்மளுடைய காட்சியகமும் இந்த இடத்துல உருவாக்குறதுக்கு நாங்கள் டெண்டர் வச்சுருக்கிறோம். வெகு விரைவில் அது சரியான கான்ட்ராக்டில் எடுத்து அந்த தொன்மையை பிரதிபலிக்கிற அளவுக்கு அது ஒரு வகையில் இது நதிப்புற நாகரிகம், இன்னொரு பக்கம் நகர்ப்புற நாகரிகம், 2மே இணைந்து வரக்கூடிய இடமா கீழடி இருக்கும்னு நம்புகிறோம். இது மிக மிக முக்கியமாக இன்றைக்கி உலகத்தமிழ் மாநாடு சிகாகோவில் நடக்க போகுது. அதுக்கு தீமே கீழடி என் தாய்மடி. உலகத்துலேருந்து 5,500 பேர் தமிழர்கள் வர இருக்கிற அந்த மாநாட்டுக்கு பேர் வைக்கிறதே இன்றைக்கி கீழடி என் தாய்மடின்னு வச்சுருக்குறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வாக இங்கே இருக்க போகுதுன்னு நினைக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் பல விஷயங்களில் பெருமை பெற்றது. உங்களுக்கு தெரியும், புராதன சின்னங்கள் நிறைய இருக்கிற மாவட்டம் சிவகங்கை. அதே போல் உங்களுக்கு தெரியும், உலக வங்கியின் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட உதவியோட 12 கோட்டைகள் சீரமைக்கப்பட இருக்கின்றன. அதில் ஒன்று இது எந்த கோட்டை தம்பி? இங்கே சிவகங்கையில் மருதுபாண்டியர் கோட்டையை நம்ம எடுத்து சீரமைக்க போகிறோம் சிவகங்கை மாவட்டத்தில். அதுபோல் 12 கோட்டைகள், பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை அதில் எடுத்திருக்கிறோம். இது போல் 12 கோட்டைகள் சீரமைக்கப்பட உதவியுடைய க்ரௌன் ஜுவல்னால் தலையில் வைக்கிற தங்க பதக்கமாக இருக்குன்றதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு விடைபெறேன். நன்றி. வேறு எதுவும்? சரி. மார்ச் 15 ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் அமர்நாத்தை இங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொடுத்தாங்க. அது எப்படி? யார் கொடுத்தது? மதுரை ஹைகோர்ட்.
ஆமாம், அது வந்து இப்போது ஏஎஸ்ஐயால் ஆய்வில் இருக்குது தம்பி. இதில் மொத்தம் 5 கேஸ் இருக்குது தம்பி. அதனால் இந்த கேஸ் இருக்கிற விஷயத்துக்குள்ளே நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட யாரும் கேட்கல. ஏஎஸ்ஐயில் ஒன்று சொல்ல வருவேன். புரட்சித் தலைவருடைய தொலைநோக்கு பார்வை எவ்வளோ இருந்ததுன்னா, இந்தியாவிலே முதல்ல வந்து ஆர்கியாலஜி கோர்ஸ் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் டயத்தில். ஏஎஸ்ஐயில் இருக்கிற ஆர்கியாலஜிஸ்டில் 45% தமிழர்கள். இங்கே படிச்சுட்டு போனவங்க தான் அங்கே இருக்காங்க. எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இல்லை ஆரம்பிச்சது எம்ஜிஆர், அது மறக்கக்கூடாது. நீங்கள் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அந்த கோர்ஸு இன்றைக்கும் கூட இந்தியாவிலே தலை சிறந்த கோர்ஸ் ஆர்கியாலஜி படிக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு போங்கன்னு தான் சொல்லி அனுப்புகிறாங்க. ஓகே, அங்கே இருக்கிறவங்கள பாதி பேர் இங்கே வரணும் தான் இருக்காங்க. அந்த அமைப்பை விட நம்ம தொல்லியல் துறை நல்லா இயங்குதுன்றது எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம். எல்லாருமே இங்கே வரணும்னு நினைக்கிறாங்க. ராமகிருஷ்ணா வரணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு அடுத்த வந்தவர் இங்கே தான் வரணும்னு நினைக்கிறாரு. எல்லாருமே வந்து என் கையில் இன்றைக்கி 10 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிற வேகன்சியே 1-2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர்ஸ் வாழ்ந்தது வர அது மாதிரி ஒரு 40 பேர் வரணுங்கிறாங்க. அதனால் இங்கே வந்து வாய்ப்புகள் ஏஎஸ்ஐயில் அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம். ஏஎஸ்ஐயில் தனி ஜோன் தமிழ்நாட்டை மையப்படுத்தி உருவாக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு தனி ஜோன் கிடையாது. அது வந்து பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்ஸ், அவங்க கரெக்டாக பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. அதனால் அதை மாற்றி தமிழ்நாட்டுக்கு தனி ஜோன் ஏஎஸ்ஐயில் உருவாக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். அது உருவாகும் பட்சத்தில் அவர் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் மேலே எந்த ஒரு துறை ரீதியான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலை. நான் கேட்டேன், அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அவர் அசாமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. அங்கேருந்து அவர் மறுபடியும் இங்கே வரணும்னு விரும்புகிறாரு. இந்த வட்டம் அவங்க செஞ்சிக்கோட்டை எடுத்துருக்குறாங்க. செஞ்சிக்கோட்டை அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு திட்டம் தீட்டி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கிட்ட யாரும் இது வரைக்கும் கேட்கல. கோர்ட் டைரக்ஷன் படி செய்ய வேண்டியது ஏஎஸ்சியோடைய கடமை. எங்களுக்கும் அந்த கோர்ட் கேஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, வேறு ஏதாவது? நன்றி தம்பி.